அம்மாடி பிரியா, உன்னை யார் இங்கே அழைச்சது? பிரியா பிரியான்னு ஏலம் போட்டு வர, வேற வேலை பழப்பம் இல்லையா உனக்கு? ஏன் சம்பந்தி இப்படியெல்லாம் பேசுறீங்க? அப்புறம் இப்படி பேசாமல் எப்படி பேச சொல்கிற? ஒரு மகளை கட்டி கொடுத்துருக்கோமே, எந்த நேரம் அந்த வீட்டுக்கு போனால் அசிங்கமாக நினைப்பாங்களே அப்படின்றலாம் இல்லை. எப்போ பாரு பிரியா பிரியா பிரியான்னு ஏலம் போட்டு வந்துடுறது. என் பேர பிள்ளைகளையும் என் மகளையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் சம்பந்தி. அதான் பார்த்தாவே தெரியுதே, 2 கட்டை பை நிறைய இழுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல பேரம்பேத்தியை பார்க்கணும்னு. எப்போ பாரு இதே டைலாக் விட்டுக்கிறது. 2 பேரப்பிள்ளை வரைஞ்சி என்ன பண்ணுன? ஒரு கொடி கொலுசு எடுத்து போட்டு ஓடுங்கன்னு விரட்டி விட்டுட்டேன். இங்கே வந்து நான் வச்சு பார்த்துட்டு கிடக்குறேன். அது மட்டும் இல்லாமல் மக தான் ஃபோன் வச்சுருக்கால, ஞாயிற்றுக்கிழமை ஆனோனே அம்மா இங்கே கறி மீன் எல்லாம் வாங்கியிருக்கோம் வந்துருன்னு சொல்கிறது. உடனே கிளம்பி வந்துட்டு பேர பிள்ளைகளை பார்க்க வேண்டியது. உனக்கெல்லாம் வேறு வேலை பொழப்பே இல்லை சம்பந்தி. இன்னைக்கு என்ன கிளம்புன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு பிள்ளைகளை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் சம்பந்தி வந்தேன். அதுக்காக இப்படியெல்லாம் மட்டமாக பேசாதீங்க. பாட்டுங்கத்த, எப்போ பாரு எங்கள் அம்மா இந்த வீட்டுக்கு வரும்போது மட்டம் தட்டி பேசுகிறீங்க. எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் பேர பிள்ளைகளா? உங்களுக்கும் பேர பிள்ளைங்க தானே. இந்த வீட்டில் என் வீட்டுக்காரர் சம்பாரிச்சு கொடுக்குறதுனால தான் நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் சம்பாதிக்காமல் இருந்தால் பார்ப்பீங்களா? இதே எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா பார்ப்பாங்க. நிப்பாட்ரி, என் பிள்ளை எனக்கு சம்பாரிச்சு கொடுக்காம யாருக்கு சம்பாரிச்சு கொடுப்பியா? அதுலேயும் பங்கு போட வந்துருவாள் உங்க ஆத்தாக்காரி. எங்க அம்மா ஒன்றும் உங்க மயன் சம்பாத்தியத்தை பங்கு போட வரலாத்த. எங்க அம்மாவாச்சும் கொடி கொலுசு அவங்க பேரன் பிள்ளைகளுக்கு எடுத்து போட்டிருக்காங்க. நீங்க என்னத்தை செஞ்சீங்க? நீங்க முதல்ல செய்யுங்க, அப்புறம் எங்க அம்மாவை மட்டம் தட்டி பேசலாம். நிப்பாட்ரி, நான் ஏண்டி பண்ணணும்? உங்க ஆத்தா தான் பொம்பளை பிள்ளை பெற்றவ, அவ தாண்டி செய்யணும். இதான் ஊர் வழக்கம், நான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க அம்மா என்னைய பெற்றிருக்காங்கன்னா உங்க மயனை நீங்க தானே பெற்றீங்க. 2 பேத்துக்குமே பேர பிள்ளைங்க தான். 2 பேர் செய்யுங்க. அம்மா அவங்க கிடக்குறாங்கம்மா, நீ என்னையும் பிள்ளைங்களும் தான் பார்க்க வந்த, அவன் சாப்பிட்டு போவேன். இல்லைம்மா, எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேணாம். என் பேர பிள்ளைகளையும் உன்னையும் பார்க்கணும் போல இருந்துச்சு, அதாம்மா வந்தேன். ஆனால் வந்ததுக்கு உன் மாமியார் என்னை எவ்வளோ தரக்குறைவாக பேசணுமோ அவ்வளோ தூரம் பேசிட்டாங்கம்மா. பரவாயில்ல இருக்கட்டும், நான் போயிட்டு வரேம்மா.